ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10th தமிழுக்கு நாளைக்கு 10th தமிழ் குவார்டர்லி எக்ஸாம் நடக்குது இல்லையா? ஸோ உங்களுக்கான முக்கியமான குறுவினா, சிறுவினா, நெடுவினா, ஒரு மதிப்பெண் வினாக்கள் எதெல்லாம் இருக்குது அப்படின்றதையும், அதே போல் ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஷின் பேப்பரும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்மளுடைய வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாட்ஸ்அப் சேனலில் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ரெண்டோடைய லிங்க்குமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தந்துருக்கேன். தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அது என்ன அவ்வளோ கஷ்டமாக இருக்குதா என்னன்னு தெரியல. பார்க்கக்கூடிய நிறைய பேர் கிளிக் பண்ணுறதே கிடையாது. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு லைக் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்கள். குருவினால பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமான வினாக்கள் அப்படின்றது இது எல்லாமே. ஸோ ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டு நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு சொல்லியிருக்கோம். பட் அதை வந்து அந்த அளவுக்கு நிறைய பேர் பார்க்கல. ஸோ அதனால தான் மறுபடியும் நம்ம இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னன்றதை சொல்கிறோம். சரியா? ஸோ இந்த குருவினாக்களை தாண்டி உங்களுக்கு வேற வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். அப்படியே வந்தாலும் சாய்ஸில் விட்டுட்டு கண்டிப்பாக நீங்கள் எழுதிடலாம். இந்த குருவினாக்களை மட்டும் தரவாக படிச்சுக்கிறங்க. இந்த பலகை என்பதை தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. அப்புறம் இந்த மண்ணும் சிலம்பே மணிமே கலைவடிவே முன்னும் நினைவால் முடிதாட வாழ்த்துவோமே இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களை தவிர எஞ்சியுள்ள கம்பெறும் காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. கொள்வோர் கொள்க, குறைப்போர் குறைக்க, உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது. பாடல் அடிகளில் உள்ள மோனை எதுகை சொற்களை கண்டறிந்து எழுதுக. சொல்வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக. எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது எழுது என்றால் அடுக்கு தொடரானது. சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடர் ஆகும். மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக. தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டியுள்ளனர். விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. செங்கிரை ஆடுதலில் எந்தெந்த அணிகலன்கள் சூட்டப்படுவதாக முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் குறிப்பிடுகிறது. தண்ணீர் குடி, தயிர்குடம் ஆகிய தொகைநிலை தொடர்களின் வகையை கண்டறிந்து விரித்து எழுதுக. நச்சப்படாதவன் பொருள் தருக. செல்வம் பெருகுவதும் வறுமை வந்து சேர்வதும் எதனால் என வள்ளுவர் உரைக்கிறார். கழிந்த பெரும் கேள்வியினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன்பால் பொழிந்த பெரும் காதல் மிகு கேண்மையினான் இடைக்காட்டு புலவன் தென்சொல். இவ்வடிகளில் கழிந்த பெரும் கேள்வியினான் யார், காதல் மிகு கேண்மையினான் யார். மொழிபெயர்ப்பின் பயன் குறித்து எழுதுக. அமர்ந்தான் பகுபத ஒரு பிளக்கணம் தருக. சரியா? இந்த குருவினாக்களை மட்டும் தரவா நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பா இதை தாண்டி வேற கொஸ்டின்ஸ் வராது. அடுத்து சிறுவினா பாருங்க. தமிழெண்ணையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் எது சுட்டுவன யாவை. புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இது போல் இளம்பயிர் வகை 5 பெயர்களை தொடர்களில் அமைக்க. உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை எவை என பரிபாடல் வழி அறிந்தவற்றை எழுதுக. உயிராக நான், பல பெயர்களில் நான், 4 திசையிலும் நான், இலக்கியத்தில் நான், முன்னீர் நாவாய் ஓட்டியாக நான். முதலில் தலைப்புகளில் காற்று தன்னை பற்றி பேசுகிறது. இவ்வாறு நீர் தன்னை பற்றி பேசினால் உங்களுடைய கற்பனையில் தலைப்புகளை எழுதுக. இன்மையிலும் விருந்தோம்பல் குறித்து புறநானூற்று பாடல் தரும் செய்தியை எழுதுக. வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கிரை ஆடிய நயத்தை விளக்குக. தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படையாக அமைந்தது. இப்பண்பு இக்காலத்தில் அமைந்துள்ள மாற்றங்களை பட்டியலிடுக. வேலோடு நின்றான் இடி என்றது போலும் கோலோடு நின்றான் இரவு குரலில் பயின்று வரும் அணியை விளக்குக. ஒழுக்கமுடைமை அதிகாரத்தில் கூறிய கருத்துக்களை வள்ளுவர் வழி நின்று விளக்குக. மன்னர் இடைக்காடனார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன், விளக்கம் தருக. பல துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகிறது, ஏதேனும் 2 வலுவமைதிகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. அப்புறம் நெடுவினாவில் நாட்டு வளமும் சொல்வளமும் தொடர்புடையது என்பதை பாவாணர் வழி நின்று விளக்குக. புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளும் அடுக்கு தொடர்களும் ஒளிக்குறிப்பு சொற்களும் புயலில் தோணி படும்பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன. காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விவரித்து எழுதுக. பிரம்மம் கதை உணர்த்தும் பிற உயிர்களை தம் உயிர் போல் நேசிக்கும் பண்பினை விவரிக்க. சங்ககால தமிழர்களின் விருந்தோம்பல் பண்பை சான்றுகளுடன் விளக்குக. அன்னமையா என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபலபுரத்து கதை பகுதி கொண்டு விவரிக்க. இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. தமிழின் இலக்கிய வளம், கல்வி, மொழி, பிற மொழிகளில் உள்ள இலக்கிய வளங்கள், அறிவியல் கருத்துகள், பிறதுரை கருத்துக்கள் தமிழுக்கு செழுமை. மேற்கண்ட குறிப்புகளை கொண்டு செம்மொழி தமிழுக்கு வளம் சேர்க்கும் மொழிபெயர்ப்பு கலை என்ற தலைப்பில் வார இதழ் 1க்கு நடுப்பக்க கட்டுரை எழுதுக. ஒரு கலைச்சொற்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த கலைச்சொற்கள் எல்லாமே இருக்குது. 4 எல்லையும் சேர்த்து. ஸோ இந்த கலைச்சொற்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கிறங்க. சரியா? அடுத்து இலக்கண குறிப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த 9 இலக்கண குறிப்புகள் இருக்குது. அதுக்கான வார்த்தைகள் என்னென்ன இருக்குதுன்றத நோட் பண்ணிக்கிறங்க, படிச்சிருங்க. சரியா? நெக்ஸ்ட் பகுபத உறுப்பிலக்கணம். இந்த 5 பகுபத உறுப்பிலக்கணம் இருக்குது 4 எல்லையும். இதை நல்லா பார்த்துக்கிறங்க. மனப்பாட பாடல்
எது வேணாலும் நம்ம கேட்கலாம். பட் முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா காசி காண்டம் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த பதிவத்தில் நூலக உறுப்பினர் படிவமும் தமிழ்நாட்டு மேம்பாடு ஆணையத்தில் உறுப்பினர் சேர்க்கை படிவம். கடிதத்தில் நூலக வசதி வேண்டும் கடிதமும் உணவு விடுதியில் வழங்கிய உணவு தரமற்றதாக விலை கூடுதலாக இருந்தது குறித்து ஒரு ஆணையருக்கு எழுதக்கூடிய கடிதம். அதுக்கப்புறம் காட்சியை கண்டு கவினுரை எழுதுகளை இந்த 4 இது ஒவ்வொரு இலையும் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் தமிழாக்கம். சரியா? அப்புறம் நயம் பாராட்டுக. ஸோ இதை தெளிவாக பார்த்துக்கிறங்க. இப்போ ஒரு கொஷின் பேப்பர் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு 2025 காலாண்டு தேர்வுக்கான 10ஆம் வகுப்பு தமிழ் ஒரு ஒரிஜினல் கொஷின் பேப்பர் 100 மார்க்குக்கு நடந்தது. இதுலேருந்து உங்களுக்கு என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. இப்போ முதல்ல ஒரு மதிப்பெண் வினாக்கள் 15 மார்க்கு கேட்கக்கூடியதில் வித் ஆன்சரோட டிக் பண்ணி நமக்கு இருக்குது. ஸோ இந்த ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இதில் நமக்கு புக் பேக் கொஷின்ஸும் வரும், இன்டீரியர் கொஷின்ஸும் வரும். கடைசி 4 கேள்விகள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாடல்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் இருக்கும். சரியா? அதில் வந்து வார்த்தையினுடைய பொருள் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இது எந்த நூல்ல இருந்து எடுக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க. எதுகை மோனை கேட்கலாம், பாடலினுடைய ஆசிரியர் கேட்கலாம், பொருள் கூறுக கேட்கலாம். ஸோ இது மாதிரி கேள்விகள் வந்து கடைசி 4 கேள்விகளாக வரும். அதுக்கப்புறம் 2 மதிப்பெண் வினாக்களில் பார்த்தீங்கன்னா இந்த பலகை நம்ம சொன்னது, மென்மையான மேகங்கள் நம்ம சொன்னது, நச்சப்படாதவன் நம்ம சொன்னது, அப்புறம் வந்து பகுபத உறுப்பிலக்கணம் அமர்ந்தான். சரியா? அப்புறம் விடைகளுக்கு ஏற்ற வினா அமைக்க வந்து நமக்கு ஜென்ரல் கொஷின். அதுக்கப்புறம் கம்பல்சரி இது வந்து திருக்குறள். ஓகேவா? அப்போ 4 கேள்விகள் அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மொழிப்பயிற்சி பகுதிகளிலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகள் பழமொழி, அப்புறம் இது கலைச்சொற்கள் இருக்குது. சரியா? ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கிறங்க. இந்த மொழிப்பயிற்சி பகுதியில் இருந்து கேட்கக்கூடிய 5x2 10 மார்க்கான இந்த பகுதியை நம்ம அட்டன் பண்ணணும்னா மொழிப்பயிற்சி நம்ம தரவாக இருக்கணும். அதுக்கப்புறம் 3 மதிப்பெண் வினாக்களில் நமக்கு தமிழ் மொழிக்கு தமிழனையை வாழ்த்துவதற்கான காரணங்கள், அப்புறம் உரைப்பத்தி, இது 2 நம்ம எழுதிடலாம். அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா ஏதேனும் 2 வலுவம் எய்தி, அதுக்கப்புறம் இந்த மனப்பாட பாடல் நம்ம கேட்பாங்க. இன்மையிலும் விருந்தோம்பல் குறித்து புறநானூற்று பாடல், இது நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்லேருந்து வந்திருக்குது. அதுக்கப்புறம் உயிர்கள் உருவாயிற்று பூமியை பரிபாடல் வழி, இது நம்ம சொன்னது. அதுக்கப்புறம் அந்த ஜெனரல் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பிழைகளை திருத்தி எழுதுக. அதுக்கப்புறம் 5 மதிப்பெண் வினாக்களில் நெடுவினாவில் பார்த்தீங்கன்னா நாட்டு வளமும் சொல்வனம் தொடர்புது இது. அதுக்கப்புறம் மொழிபெயர்ப்பு மாவட்ட அளவில் நடைபெற்றது. அதுக்கப்புறம் உணவு விடுதி, காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. அதுக்கப்புறம் இந்த உறுப்பினர் சேர்க்கை படிவம், உரையாடல் கேட்டிருக்காங்க, மொழிபெயர்க்க. சரியா? அப்புறம் 8 மதிப்பெண் வினாக்களில் பார்த்தீங்கன்னா இறைவன் புலவன் இடைகான் குரலுக்கு நம்ம சொன்னது. அதுக்கப்புறம் அன்னமையா நம்ம சொன்னது, புயலிலே தோணி நம்ம சொன்னது. அதுக்கப்புறம் சான்றோர் வளர்த்த தமிழ், பள்ளி ஆண்டு விழா மலருக்காக நீங்கள் நூலகத்தில் படித்த கதை. பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி 90% நம்ம சொன்ன கொஷின்ஸ் தான் கேட்டிருக்காங்க. சரியா? 1 மார்க்கு நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்கன்னா 100க்கு 90 மதிப்பெண் மேலே எளிமையாக எடுக்கலாம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ.